தேர்தல் நேரத்தில் கரெக்டா கே சார் தேடி போயிருவாங்க. எது தேர்தல் நேரத்தில் மட்டும் ஆபத்து வந்தவன் கே சார் தான், வேற வழியே கிடையாது. இந்த மாதிரி அவர் ஜெயிச்சாதான் நம்ம காப்பாற்ற முடியும். இங்க 40 விழுக்காடு இருக்கிற நாம 4 விழுக்காடு இருக்கிற அந்த நாயை தேடி போறோமே, நம்ம நிலைமை எங்கெங்க இருக்கும்? உண்மையிலே உழவு தொழிலும் இந்த நெசவு தொழிலும் இல்லைன்னு வச்சுங்களேன், நாட்டில் ஒருத்தர் இருக்க முடியாது. உழவாளி சொல்றாங்க, இதே விவசாயி சொல்றாங்க, நான் ஜோறு விளைவிக்கலன்னு வச்சுக்கோ, நான் சேத்துல கால் வைக்கலனா எவனும் ஜோத்துல கை வைக்க முடியாது, நான் தறியில கை வைக்கலனா எவனும் நாட்டில் ஆடையோட நடமாட முடியாது அப்படின்னு தைரியமா திமிரா சொல்லக்கூடிய இனம் இன்னைக்கு ரோட்ல கூட்டம் போட்டு எங்களை எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படின்னு வந்து நிக்குது பாருங்க. காரணம் என்ன? ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு நம்ம குழந்தையிலேருந்து கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஆள் பாதியாக இருக்குன்னா முதல்ல ஆடை இருந்தால் தான் ஆளே பாதியாக தெரிய முடியும், இல்லைனாலே சிக்கல் தான். இந்த படம் பார்த்துருக்கீங்களா? நம்ம கூட வேற என்னமோ நடிச்சிருப்போம். இந்த நெசவாளர் நினைக்காம பாருங்க, ஆள் பாதி ஆடை பாதி, இதுதான் நம்ம என்னமோ நினச்சிட்டு இருந்தோம்ல. நம்ம முழு மானம் மறைப்பதற்கு ஆடை நெய்கிறவனுடைய உடல் பாதி தெரிகிற அளவுக்கு தான் அவன் தொழில் இருக்குன்னா, இன்னைக்கு முழு உடையும் இல்லாத அளவுக்கு தான் அவர்கள் நிலைமை இருக்கிறது. அதனால தான் அந்த நெசவாளுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் நிற்கிது. இன்னைக்கு நம்ம உட்காந்துருக்கோம்ல, இந்த அருப்புக்கோட்டையில் இருக்கவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த நம்ம உட்காந்துருக்க வீதி, நமக்கு பின்னாடி இருக்கிற வீதி, இந்த புளியமர்த்திப்பட்டி பக்கத்தில் பள்ளிக்கூடத்து பக்கத்தில் இருக்க மைதானம், இது எல்லாம் இந்த இடத்துல கம்பு கம்பா கட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, நூல் அப்படியே அக்கா பறக்க விட்டுருப்பாங்க. இன்னைக்கு நம்ம என்னவா இருக்கோம், நம்மளே அக்கா பறந்துகிட்டு இருக்கோம். நூல் பறந்துச்சு, நம்ம நின்னோம், இப்போ நம்ம பறக்கோம், அவன் படுத்து கிடைக்கான். எப்படி? நூல் பறந்த இடத்துல இன்னைக்கு வெறும் காத்து தான் பறக்குது. ஒவ்வொரு வீடுகள் முன்னாடும் தறி ஓடிய காலம் அது. இன்னைக்கு தறி ஓடுதா? ஓடுது. அன்னைக்கு சொந்த தறியா ஓடிச்சு, இன்னைக்கு வந்தவன் தறியா ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் அர்த்தம். ஒவ்வொருத்தரும் முதலாளிகளாக ஓடிக்கிட்டு இருந்தோம், தறியை ஓட்டி கொண்டிருந்தோம். இன்னைக்கு எல்லார் வீட்டிலும் 2 தறி இருக்குது. உற்பத்தி பொருளை அவன் கொண்டு வந்து தர்றான், அந்த தறியவும் அவன் கொண்டு வந்து தர்றான். அவன் கொடுக்கிற தறியில அவன் கொடுக்கிற உற்பத்தி பொருளை நம் ஆடை நெய்து கொடுக்கிறோம், அவன் கூலியை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். நினைச்சு பாருங்க. முதல்ல பேசுறாங்களா ஒரு அம்மா, ராஜேஸ்வரி அம்மான்னு நினைக்கிறேன், ஒரு சாயப்பட்டறை எவ்வளவு உண்மையில் ரொம்ப கஷ்டங்க. சாயப்பட்டறை அமைக்க பெரிய அது விண்வெளியில போயில ஆராய்ச்சி பண்ணிட்டு வரணும், அது அவ்வளவு ஈஸியா நடக்கிற காரியமா? ஒரு சாயப்பட்டறையை இந்த மண்ணில் ஆண்டாண்டு காலமா அமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு தரால் ஏற்படுத்த முடியல. நம்ம ஆளுக்கு ஒவ்வொரு தரமும் மனுவை கொண்டு போய் நீட்டுறாங்க. எனக்கு அப்படி நீட்டும் போதெல்லாம் அந்த விவேக் ஒரு படத்துல சொல்லுவார்ல, இன்னையா இன்னும் உங்களை நம்பி வந்துட்டு போறாங்க, இவங்களுக்கு ஏதாவது செய்வீங்களா? உங்களுக்கு என்னடா பண்ணியிருக்கேன்? ஒண்ணுமே பண்ணல, அதை தான் அவங்களுக்கும் பண்ணுவேன் அப்படிமான்ல. அது மாதிரி நம்ம ஆட்களை நம்பி எவ்வளவு அடிச்சாலும் தாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தேர்தல் நேரத்தில் கரெக்டா கே சார் தேடி போயிருவாங்க. எது தேர்தல் நேரத்தில் மட்டும் ஆபத்து வந்தவன் கே சார் தான், வேற வழியே கிடையாது. இந்த மாதிரி அவர் ஜெயிச்சாதான் நம்ம காப்பாற்ற முடியும். இங்க 40 விழுக்காடு இருக்கிற நாம 4 விழுக்காடு இருக்கிற அந்த நாயை தேடி போறோமே, நம்ம நிலைமை எங்கெங்க இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நாம பெருசா நாங்க எவ்வளவு இருக்கு தெரியுமா, எல்லாரும் சொல்றாங்க நாங்க எவ்வளவு பேர் இருக்கு தெரியுமா, எங்க சாதி எப்படி தெரியுமா. இப்ப அந்த திமிரு எங்க போச்சு? மனு கொடுக்கும்போது திமிரு எங்க போச்சு? நம்மளை நம்மளுடைய தொழிலிருந்து வெளியேற்றுகிற போது அந்த கோபம் எங்க போச்சு? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவருடைய தொழில் என்பது குலத்தொழில், அவன் குலம் சொல்றான்ல, நம்முடைய மூதாதையர்கள் செய்த தொழில், அதுவும் மானம் காக்கிற தொழில். எங்க உண்மையிலே உழவு தொழிலும் இந்த நெசவு தொழிலும் இல்லைன்னு வச்சுங்களேன், நாட்டில் ஒருத்தர் இருக்க முடியாது. உழவாளி சொல்றாங்க, இதே விவசாயி சொல்றாங்க, நான் ஜோறு விளைவிக்கலன்னு வச்சுக்கோ, நான் சேத்துல கால் வைக்கலனா எவனும் ஜோத்துல கை வைக்க முடியாது, நான் தறியில கை வைக்கலனா எவனும் நாட்டில் ஆடையோட நடமாட முடியாது அப்படின்னு தைரியமா திமிரா சொல்லக்கூடிய இனம் இன்னைக்கு ரோட்ல கூட்டம் போட்டு எங்களை எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படின்னு வந்து நிக்குது பாருங்க. காரணம் என்ன? ஆண்டாண்டுகளா யாருக்கெல்லாம் நம்ம வாக்கு செலுத்துறோமோ, யாரை நம்பி ஏமாந்து போனோமோ, மறுபடியும் அவனிடம் நம்பி ஏமாறுறதா, அதுதான் சிக்கல். எங்க அக்கா டயனாக்கா சொல்லிட்டு போனாங்கல்ல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த மேடை எங்களை மாதிரி அவங்க எல்லாம் பேச்சாளர் கிடையாது, எவ்வளவு பெரிய விஷயத்த பேச தெரியாம பேசிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை நாங்க பேசியிருந்தாலும் கைதட்ட அங்க போய் விழுந்திருக்கோம். அவங்களால கோர்வே வார்த்தை எடுத்து போட முடியல. நாசுக்கா எங்க நிறுத்தி பேசணும், எங்க தூக்கி பேசணும் தெரியல. சாராய கடை
அவங்க பேசுறாங்க பாருங்க, சாராய கடை வைக்கிற போது இந்த அரசாங்கம் தேடி தேடி பார்க்கிறது. டேய், சாகர பையன் எங்கனாலும் போய் சாவாண்டா, குடிக்கிற நாய் எங்கனாலும் தேடி போய் குடிக்கின்றா. அப்படி இருந்தாலும் எங்க மருத்துவமனை இருக்குது, எங்க கல்லூரி இருக்குது, எங்க பேருந்து நிலையம் இருக்குது, எங்க கோயில் இருக்குது, எங்க 4 முக்கு சேருது அப்படின்னு நல்ல இடமா பார்த்து, அது 10க்கு 10 இருந்தாலும் பரவாயில்ல, பத்திரமா கடைய வை அப்படின்னு தேடி தேடி பிடிக்கிற இந்த அரசாங்கங்கள் இடத்தை கார்ப்டெக்ஸ் எங்க போய் வைக்கிறான்? தேடினாலும் பிடிக்காத இடத்துல கொண்டு போய் வைக்கான். எது தேடினாலும் கண்டே பிடிக்க முடியாத இடத்துல வைக்கிறான். அப்படின்னா அவனை என்ன பண்ணணும்? கொண்டே போடணும். என்ன பண்ணணும்? அவனை கொண்டே போடணும். அப்பதான் அவன் நம்ம மேல பயம் வரும். அப்ப ஒரு பொருள் விற்பனை செய்யற ஒருத்தர் உற்பத்தியாளன், அந்த பொருளை அவனே விற்பனை செய்தா அந்த தொழில் நடந்திருக்கும். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, இந்த தொழிலாளர்களுக்காக, இந்த வாழ்வு, இந்த நெசவாளர்களுக்காக நாங்க ஏற்படுத்தி தருவோம், நாங்க செஞ்சு கொடுத்துருவோம் எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பூங்கா அமைச்சு கொடுத்துருன்னு எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கான். இங்க இருந்து ஈரோடு போக முடியுமா? நான் எனக்கு வாசவன் ஒரு தொகுதி, சங்கரங்கோயில் பக்கத்துல கரிவலத்துக்கு கிழக்கு படின்னு வச்சுக்கோ, சுப்லாவரம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த சுப்லாவரத்துல அவ்வளவு நெசவாளர்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு ஒருத்தன் இல்ல, எல்லாம் இந்த அண்ணன் தம்பி எங்க அச்சியில இருக்க எல்லாம் கொத்தனார் வேலைக்கு போயிட்டான். ஏன் தெரியுமா? அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு நாளைக்கு 2 சேலை நெய்ய முடியுது. தறி அவனோட ஓனருது, எது தறி ஓனருது, அவன் கொடுக்கிற பொருள் அவனது. கூலி 300 ரூபா, 2 எவ்வளவு? 600 ஓவா. என் தம்பி கொத்தனா வேலைக்கு போயிட்டு வந்தா 800 ரூபா, 1000 ரூபா. அப்ப இந்த வேலைக்கு போவானா, அந்த வேலைக்கு போவானா? எந்த வேலைக்கு போவான்? இதே அந்த இடத்துல தொடர்வண்டி நிலையத்தின் இருப்பிடம் இருந்தது. அவன் நேர சங்கரவயில் இருந்து அங்க வண்டி வரும், அவனே உற்பத்தி பண்ணா, அவனே ட்ரெயின்ல ஏத்துறான், அவனே ஈரோடு போனா, அவனே முடிச்சான். இப்ப முடியுதா? ஈரோட்டுக்கு போனா 2 வண்டி மாறணும். சாய விலை ஏறி, சாயப்பட்ட கிடையாது, சாயம் முடிக்க முடியல. நூல் விலை ஏறி போச்சு, பாக விலை ஏறி போச்சு. எங்க போவான்? ஒன்னும் பண்ண முடியாது. முதலாளியா இருந்தவன் அதை வித்துட்டு, வித்தும் போது இப்படி கௌரவமா வித்தான் தறிய. அதுக்கப்புறம் ஐயா உங்ககிட்டே வேலை பார்க்கறேன், அந்த தறியை என்கிட்ட கொடுத்துருக்கியா அப்படின்னு கையை கட்டி இறங்கிட்டான். யோசித்து பாருங்க. இந்த நிலைமை எல்லாம் மாற்றணும். நான் மறுபடியும் சொல்றேன், தமிழர்களின் வாழ்வுரிமை காக்க வந்த நாம் தமிழர் இன்றைக்கு நெசவாளர் வாழ்வுரிமைக்காக போடுற கூட்டம். ஏதோ ஒரு சமூகத்துக்காக போடுற கூட்டம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமூகங்கள் சந்திக்கிற சிக்கல்களை தமிழ்நாட்டில் பேசுகிற ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு அண்ணன் சீமான் இல்லாமல் அரசியலே கிடையாது. அந்த அரசியலை நகர விடுவதற்கு காரணமா இருக்கிற சீமான் அவர்களை 2026 தேர்தலில் கட்டியா பிடிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அந்த நேரத்தில் நம்ம நகர்ந்துட்டு மறுபடியும் தம்பி போராடவான்னு கூட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. 5 வருஷம் வாங்கின அடிய மறக்காம திருக்கி கொடுக்கிற இடம் இந்த 2026 தேர்தல். அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. நெசவாளர் வாழ்வுரிமை மட்டுமல்ல, தமிழர்கள் ஒட்டுமொத்த வாழ்வுரிமையை மீட்பதற்கு நாம் தமிழர் கட்சி போராட. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.